ஒரு சின்ன ஒர்க்குக்காக ஈரோடு வந்துட்டோம். நைட் டின்னருக்கு பீஸா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தம்பியும் அம்மா வீட்டில் தான் இருந்தான். கொரியன் சீஸ் பன் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தியே, அதுவும் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ பீஸாவோட அதையும் சேர்த்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அம்மா வீட்டில் ப்ரெட்டும் பீஸாவும் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் பேக்கிங் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் பீஸாவும் ப்ரெட்டும் கொஞ்சம் ஹார்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் வீட்டில் நிறைய டைம் செஞ்சு பார்த்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் கடையில் இருக்க மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 ஐட்டம் செய்யணுன்றது என் நினப்பில் இல்லவே இல்லை. நான் ஒரு 7 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2க்கும் மாவு பிணைஞ்சு வச்சு ப்ரூஃபிங் டைம்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளேயே மணி 9:30 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி தம்பி கொரியன் சீஸ் பண்ணி சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நான் சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதோட க்ரீம்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணுறதை பார்த்துட்டு இதுன்னு இப்படி இருக்குது, நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். பட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, இனிமேல் இது வந்தால் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். நைட் டைமில் இவ்வளோ சீஸ் சாப்பிட வேண்டாம் அப்படின்றனால கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருந்தேன்.